சர்வஜகன்மாதாவான பராசக்திய பல க்ஷேத்திரங்கள்ல பிரகாசிக்க அதுல பிரதான மோட்சபுரியான காஞ்சி க்ஷேத்திரத்துல காமாட்சியாக அருள் பாலிக்கிறார். பொதுவா அக்ஷம் அப்படின்னா கண்ணுன்னு அர்த்தம். அம்பாளை பத்தின ஒரு பெயர்கள் எல்லாம் நாம கவனிச்சோம்னா கண்ணை குறிச்சே இருக்கும். மீனாட்சி, காமாட்சி, விஷாலாட்சி அப்படின்னு எல்லாமே இந்த கண்ணை குறிக்கிற மாதிரி இருக்கு. இது ஏன் அப்படின்னா அந்த கண்ணில் இருக்கக்கூடியதான ஒரு ஆச்சரியமான ஒரு மகிமை. கண்ணாலேயே அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி அப்படிங்கிறது உண்டு. தீட்சையில நயன தீட்சை அப்படின்னு சொல்லுவார். மானச தீட்சை, ஹஸ்தமஸ்தக தீட்சை அல்லது ஸ்பர்ஷ தீட்சை அல்லது நயன தீட்சை. மனசால அனுகிரகம் பண்றது, கையால காலால தொட்டு அனுகிரகம் பண்றது, கண்ணால பார்த்து அனுகிரகம் பண்றது. குரு இது மாதிரி 3 வகையா நமக்கு தீட்சை கொடுப்பார், பாஸ் பண்ணுவார் அந்த ஞானத்தை நமக்கு. அப்படி அனுகிரகம் பண்றதுல இந்த கையால தொட்டு காலால தொட்டு மனசால அனுகிரகம் பண்றதை விட்டுட்டு இந்த நயன தீட்சையை சொல்லுவானே அப்படின்னா இந்த கண்ணால பார்த்து அனுகிரகம் பண்றதுல முதலானது மீன். மீன் இருக்கு பாருங்க, அதோட குட்டிகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சதுன்னா ஒரு 500 குட்டி இருக்கும் குறைஞ்சது. தாய் மீன் முன்னாடி போக பின்னாடி குட்டிகள்லாம் வரும். இப்படி நீஞ்சுட்டே இருக்கிறதே குட்டிகளுக்கெல்லாம் வயிறு பசி வந்துடும். வந்ததுன்னா கச்சமுச்சு கச்சமுச்சன்னு ஒரு சத்தம் கொடுக்கும். அந்த அம்மா மீனுக்கு தெரியும், அது ஒரு டைம் தெரியும். கொஞ்ச தூரம் போயிட்டு அந்த டைம் வந்த உடனே முன்னாடி நீஞ்சின்னு போற அந்த தாய் மீன் இப்படி திரும்பி கண்ணால இந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்கும். பார்த்த உடனே எல்லா குஞ்சுகளுக்கும் வயிறு ரொம்பி போயிடும். இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண விஷயம். இது அது எப்படி கண்ணால பார்த்த க்ஷணத்துல பூர்ணமாயிடுறதோ இந்த குழந்தைகளுடைய வயறு, அது மாதிரி கண்களால பார்த்தே நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதான தாய்மை சுபாவத்தோட கூட்டினவள் அம்பாள் அப்படிங்கிறதுனால அந்த கண்களை பத்தியே ஒரு பெயரா அமையர். அதையும் தாண்டி அம்பாளுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. கர்ணாந்த தீர்க்க நயனம் அப்படின்னு பெயர். இது இன்னைக்கும் நம்மளுடைய பாரதிய சம்பிரதாயத்துல வச்சுட்டு இருக்கோம். இந்த இடத்தோட கண்ணு நின்றுத்தோணும். ஒரிஜினலா அம்பாளுக்கு இஞ்ச கிடையாது, இது பெருந்தும் கண்ணு, இந்த காது பெருந்தும் கண்ணு இருக்கும் அம்பாளுக்கு. அதனாலேயே அம்பாளுடைய சொரூபமான ஸ்திரீக்கள் என்ன பண்ணுவா, இந்த மைய இட்டுப்பாங்க. இது இவ ஒரு கண்ணை நீட்டி விட்டுப்பா. அந்த புமான் பண்ணிக்க மாட்டா. அது மாதிரி ஸ்திரீக்கள் பார்த்துட்டு எல்லாம் அப்படி நீட்டி விட்டுப்பா. இன்னும் சில பேர் கண்ணாவே, அதுவும் கேரளால எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு மாதிரியே பண்ணிப்பாரு. ஒரிஜினலா அது அம்பாளுக்கு மட்டும்தான், வேற எந்த தெய்வங்களுக்குமே கிடையாது. ராமாயணத்துல ராமபிரானுக்கு சொல்லியிருக்கு, ராமருக்கு அது மாதிரி உண்டு. காரணம் அம்பாளை தான் ராமர். இந்த காமாட்சிக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி உண்டு. என்னன்னா லலிதோபாக்கியானத்துல சொல்லும் போது தசரதனும் கௌசல்யும் குழந்தை வேணும்னு காஞ்சிபுரத்துல தபஸ் இருந்தான்னு இருக்கு. இவ 2 பேருக்கும் குழந்தை பொருட்கள்ங்கிறதுக்காக
காஞ்சிபுரத்துல வந்து தபஸ் இருந்தா, அதனால காமாட்சியே ராமரா வந்து பிறந்தார் அப்படின்னு தேவி மகாத்மியத்தை பத்தி சொல்ற அந்த லலிதோபாக்கியானத்துல சொல்றா. இது உண்மையான உண்மைதான். ஏன்னா இந்த சௌந்தர்ய லஹரிக்கு தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரின்னு ஒரு மகான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் வந்து இந்த ராமரும் அம்பாலும் ஒண்ணு, ராமரும் அம்பாலும் ஒண்ணுங்கிறத பல இடங்கள்ல கம்பேர் பண்ணியே தான் வியாக்கியானம் பண்ணுவார். தத்துவத்தை போகும்போது அப்படிதான் வரும். அது நாம வந்து பல தெய்வங்களை பிரிச்சு பேசினாலும் ஒண்ணுலேருந்து தான் இவைகள்லாம் வந்ததுங்கிறதே அந்த பிரியும் போது எதுல இருந்து அந்த சக்திகள் வந்ததுன்னு பிரிச்சு சொல்லும் போது அதுல ரிலேட்டடா இருக்கும் எல்லாம். அது மாதிரி இஞ்ச அம்பாலேதான் ராமரா வந்தார். அதனால நேற்றுக்கு சப்த மோட்சபுதின்னு சொன்னேன் பாருங்க, 7 மோட்சபுதின்னு. காஞ்சிபுரத்துக்கார அயோத்தி எடுத்துக்க மாட்டான், அயோத்திய மோட்சபுதியா அக்செப்ட் பண்ண மாட்டான். 6 மோட்சபுதின்னு தான் சொல்லுவாவா. ஏன்னா இந்த காமாட்சியே தான் அங்க இருக்கா, ராமரா இருக்கார் அப்படிங்கிறதுனால. இதெல்லாம் புராணங்கள் எல்லாமே ரிலேட்டடா இருக்கும், ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டதா இருக்கும். எல்லா புராணங்களையும் பார்க்கறதே தான் எந்த தெய்வம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுலாம் நமக்கு புரியும். அதனாலதான் நமக்குள்ள பேதம் கிடையாது. எல்லா தெய்வங்களையும் நாம பூஜை பண்ணி ஆராதிக்கிற மாதிரி நம்மளுடைய மனோபாவம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. இங்க அம்பாளுடைய கண்களுக்கு அத்தனை மகிமை, அதனால கண்ணை உத்தேசிச்சு இங்க இந்த மூக்க பஞ்சசதி அல்லது சௌந்தர லகரி இத்தியாதி விஷயங்கள்லாம் அம்பாளை பத்தி வர்ணிக்கக்கூடிய கிரந்தமா அமையர். தேவி பாகவதம் அப்படின்னு ஒரு புராணமே இருக்கு, 18 புராணங்கள்ல சேர்ந்ததாகவும் எல்லாருமே சொல்றாரு. 18 புராணங்கள்ல தேவி பாகவதம் சேர்ந்தது அப்படின்னு. கிருஷ்ண பக்தி உள்ளவா பாகவதம் சேர்ந்ததும்பா, அம்பாளுடைய பக்தி உள்ளவா அதை சொல்லுவா. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இதுலயும் பேதம் கிடையாதுங்கிறத சொல்ல வரேன்னா, விஷ்ணு புராணம், வாமன புராணம், நரசிம்ம புராணம், இப்படி எல்லாம் புராணம் புராணம்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பத்தி சொல்லும் போது பாகவதம்ங்கிறது, அது மாதிரி அம்பாளை பத்தி சொல்லும் போது பாகவதம்ங்கிறது. இந்த 2 இடத்துக்கு தான் பாகவதம்னு பேர். அதனாலதான் கேரளாவில் அம்பாள பகவதிம்பா, பகவான் பகவதி. பகவான்ங்கிறது புல்லிங்கம், பகவதி அப்படிங்கிறது ஸ்திரீலிங்கம். கேரளா முழுக்க எந்த அம்பாளுடைய கோவிலா இருந்தாலும் பகவதி பகவதின்னு தான் அவ சொல்லுவான். நம்ம சரணம் போடுறதே கூட பகவானே பகவதியே அப்படின்னு சொல்றது இல்லையா ஐயப்பனுக்கு சொல்லும் போது. இத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு வழிபாட்டு முறை. அதையும் தாண்டி கலவு சண்டி விநாயகம்னு ஆசேட்டு ஹிமாச்சலம் நாம சஞ்சாரம் பண்ணினோம்னா, ஒவ்வொரு பாரத தேசமே ஒரு அழகான தேசம். இது 56 தேசங்களுடைய தொகுப்பு. இது அகண்ட பாரதம்ங்கிறது. வைதீக மதத்தை ஆதாரமா உடையது. இடம் வேணா வித்தியாசப்படலாம், மொழி வேணா வித்தியாசப்படலாம், நாம எல்லாரும் கலாச்சாரத்தினால ஒன்னா உள்ளவா. யுகாதின்னா எல்லாரும் கொண்டாடுவோம், மகர சங்கராந்தின்னா பாரத தேசம் முழுக்க கொண்டாடுவோம், ராமநவமின்னா எல்லாரும் கொண்டாடுவோம், நவராத்திரி அப்படின்னா எல்லா தேசத்திலையும் கொண்டாடுறோம் நாம, கந்தசஷ்டி அப்படின்னா எல்லா தேசத்திலையும் கொண்டாடுறோம். எல்லா தேசம்னா பாரத தேசம் முழுக்க சொல்றோம். இருந்தாலும் ஒவ்வொரு தேசத்துல ஒரு முக்கியத்துவம் கொடுப்பா. இப்ப தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்தேன்னா எல்லாருக்கும் அதிகப்படியான பக்தி உள்ள தெய்வம் எதுன்னு கேட்டா முருகன் தான். தமிழ்நாடு முழுக்க நீங்க என்ன ராமர் கிருஷ்ணரை நாம சொன்னாலும் அங்க உள்ள மக்களுக்கு தமிழ்நாடு கேரளாவும் அப்படிதான். கேரளா பார்க்கறதுக்கு வேணா அந்த கோவில்ல செய்ய ஐயப்பன் சொல்றமே தவிர அந்த பெல்ட் முழுக்க பார்த்த எல்லாம் பழனியோட ரிலேட்டடா இருக்கும்.
அத்தனை பேரும் பழனிக்கு ஏதாவது பிரார்த்தனைக்கு வந்துட்டு போவா. கேரளாவில் முருகன்ட்டு அத்தனை பக்தி உண்டு. இதே நீங்க தமிழ்நாடு தாண்டி இந்த பக்கம்லாம் வந்துட்டு முருகன் சொன்னாலே தெரியாது அவளுக்கு. முருகன் சொன்னாலே தெரியாது. குமாரன்னு சொல்லணும் அல்லது கார் உண்டு, தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, வேற பேர்ல இருக்கு. வேற பேர்ல இல்லாம அங்க அக்ஷயகுமார்னு பேர் வச்சிருக்காங்க. குமார்னாலே முருகன் தான் அர்த்தம். குமரன் தமிழ்ல குமாரன், குமாரஹா அப்படிங்கிற சப்தம் முருகனைத்தான் குறிக்கும். ஆனா பிரம்மச்சாரியா அவ சொல்றது. ஸ்காந்த புராணம் இப்ப தமிழ்நாட்டில் நம்ம கல்யாணம் பண்ணினா மாதிரி சொல்றோம், நார்த் இந்தியாவில் அதை அக்செப்ட் பண்றது. அதெல்லாம் அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போகல. இப்படி ஒவ்வொரு தேசமா வந்தோம்னா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசங்கள்லாம் வந்தா ராமர் கிருஷ்ணர் இப்படிலாம் கொண்டாடுவா. ஆனா காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி பரியந்தம் 10 ஜனங்கள் வந்து ஒரு குடிசைய போட்டுண்டு ஒரு வேலைக்காக வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வந்து ஒரு இடத்துல தங்கினான்னா முதல்ல அவ கட்டுற கோவில் மாரியம்மன் கோவில் தான். ஒரு சூளத்தை நட்டுருவா, ஒரு செங்கல்ல வைப்பா. எங்க போனாலும் இந்த அம்பாலோட பிரசித்தமா இருக்கும் கோவில். எந்த கிராமம் போனாலும் அம்பாள் பேர் வேணா வித்தியாசம் இருக்கலாம், மாரியம்மா, காளியம்மா, செல்லியம்மா, இது மாதிரி என்னென்னவோ பேர்கள்ல இருக்கலாம். பேர் தான் நேற்றுக்கு சொன்னேன், பல பேர்கள் உண்டு. கௌமாரி உண்டு, பிராமி உண்டு, வாராகி உண்டு, மகேஸ்வரி உண்டு, சாமுண்டி உண்டு, பல பெயர்கள் இருக்கலாம். ஆனா எல்லாமே அம்பாள் தான், எல்லாமே அம்பாளுடைய சொரூபம் தான். அப்படி எல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆச்சாரியால் சொல்றார், துதன் சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ ந கலு குசல ஸ்பந்திதுமபி அத்தஸ்த்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதமகிருத புண்ணிய பிரபவதி त्वदन्य पाणिभ्य अभयवरदो दैवतगणः त्वमेका नैवासि प्रकटितवराभीत्यभिनय भयात्रातुं दातुं फलमपि च वाञ्छासमधिकं शरण्ये लोकानां तव हि चरणावेव निपुणौ. मातृभावத்தினால ஒரு அப்பாவோட பிரியத்துக்கும் அம்மாவோட பிரியத்துக்கும் வித்தியாசம். குழந்தை அழுதுதுன்னா அப்பாவை குழந்தை அழறதைன்னு தான் சொல்ல தெரியும். குழந்தை அழுதுரி அப்படின்னு தான் சொல்லுவான், அதுக்கு மேல அவனுக்கு சொல்ல தெரியாது. அது பசிக்கு அழறதா, தூக்கத்துக்காக அழறதா, பாலை ஜாஸ்தி குடிச்சுட்டு வயத்த வலியினால அழறதா, இல்ல எறும்பு கடிச்சு அழறதா, 1க்கு 2க்கு போயிட்டு அழறதா, கரெக்டா அம்மா சொல்லுவா. 1க்கு பேருக்கும் பாருங்கோம்பா. தூளிலையோ தொற்றிலையோ கீழே போட்டுக்கிறதையோ எடுத்து பார்த்தோம்னா 1க்கு பேருக்கும் அதுக்குதான் அழுதுருக்கும். அது அப்பாவுக்கு அது தெரியாது. அது மாதிரி மற்ற தெய்வங்கள்லாம் தொதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகனஹா, ஒண்ணு அபயஹஸ்தமா இருக்கும் அல்லது வரதஹஸ்தமா இருக்கும். இப்படி கைய வச்சுண்டா இதுக்கு அபயஹஸ்தம்னு பேர். கவலைப்படாதே அப்படின்னு சொல்றதுக்கு அபயஹஸ்தம்னு பேர். இப்படி கைய வச்சுண்டா வரதஹஸ்தம்னு பேர். நான் என்ன கேட்டாலும் கொடுப்பேன். எந்த கோவில்ல போனாலும் மேக்சிமம் இந்த 2 கைக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருக்கும். திருப்பதியில தான் இப்படி இருக்கிறது. பெரும்பாலும் முருகனுடைய கோவில் முழுக்க இப்படிதான் இருக்கும். முருகனுடைய கோவில் முழுக்க இப்படிதான் இருக்கும். அதனாலேயே திருப்பதிய சில பேர் முருகன் சொல்லுவா. ஏன்னா விஷ்ணுக்கு இப்படிதான் இருக்கும் கை. 4 கையில சங்கம் சக்கரம் கதை பத்மம் தானே. அது இப்படி இருக்கிறதுனால இது முருகனோடது அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் அவளுடைய இஷ்டம். அது சாஸ்திரப்படி ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு தேவதையாவும் சொல்லப்படுறது. கலியில தான் வெங்கடேஸ்வர பெருமாளை தவிர ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு தேவதையா இருக்காது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு க்ஷேத்திரம் அது. நம்ம புராணங்கள் சொல்றது. இதை நானா சொல்லல, நான் ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்த நான் பேசல. கான்ட்ரவர்சியும் கிடையாது, நம்ம கான்ட்ரவர்சியா பண்றது நாம் தான். சாஸ்திர ரீதியா புராண ரீதியா பிரமாணங்களோடு எடுத்து பார்த்தாதான் நான் சொல்றது புரியுமே.
பொதுவாவே இப்ப எந்த அளவு நாம புரிஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்றேன் நான். வைஷ்ணவால் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு எதிர்ப்பதம் எது? அதான் அந்த தவறுதலான ஸ்மார்த்தால்னு சொல்றோம். சைவால் தான். வைஷ்ணவாலுக்கு எதிர்ப்பதம் சைவால் தான். ஸ்மார்த்தால்னா வைஷ்ணவாலும் உண்டு, சைவாலும் உண்டு. ஸ்மிருதி அப்படின்னா தர்மசாஸ்திரம்னு அர்த்தம். ஸ்ருதி அப்படின்னா வேதம்னு அர்த்தம். ஸ்மிருதி அப்படின்னா தர்மசாஸ்திரம்னு அர்த்தம். அந்த தர்மசாஸ்திரத்தை ஃபாலோ பண்றவாளுக்கெல்லாம் ஸ்மார்த்தால்னு பேர். வைஷ்ணவாளுக்கு தர்மசாஸ்திரம் கிடையாது. எல்லா ஆபஸ்தம்ப சூத்திரம், போதாயன சூத்திரம், கிராஹ்யாயன சூத்திரம், ஆஸ்வலாயன சூத்திரம், ருக்வேதம், யஜுர்வேதம். யஜுர்வேதத்துக்கு தான் 3 சூத்திரங்கள் வரும். ஆபஸ்தம்பம் வரும், போதாயனம் வரும், சத்யாஷாடம்னு ஒரு சூத்திரம் வரும். ஆஸ்வலாயன சூத்திரம்ங்கிறது ருக்வேதத்துக்கு வருது. கிராஹ்யாயன சூத்திரம்ங்கிறது சாமவேதத்துக்கு வருது. இப்படி சூத்திரங்கள் 6 சூத்திரம் மொத்தம் மாறும். அது வைஷ்ணவால அது கிடையாது. அவ கல்யாணம் பண்ணாலும் சரி, வைதிக காரியம் என்ன பண்ணினாலும் சரி, பூர்வமா இருந்தாலும் சரி, அபரமா இருந்தாலும் சரி, இட்டுக்கிறது வேணா திருமண்ணா இருக்கலாம், இட்டுக்கிறது வேணா விபூதியா இருக்கலாம். இதை வேற காரியம் ஒண்ணுதாங்க. அங்க நடக்கிற அந்த காரியம் இருக்கு பாருங்க, எல்லாம் ஒண்ணுதான். இதே மாலை மாத்தி ஊஞ்சல் ஆடி உள்ள வந்து பாணிக்கிறது சங்கல்பம் பண்ணி, பிரவரம் சொல்லி, கன்னிகாதானம் பண்ணி, ஸ்ரீமங்கல் தாரணம் பண்ணி, பாணிகிரகணம் பண்ணி, சப்தபதி பண்ணி, எல்லாம் ஒண்ணுதாங்க. அப்ப சூத்திரத்தின் படி, ஸ்மிருதியின் படி நடக்கிறவாளுக்கு ஸ்மார்த்தான்னு பேர். இப்ப நாம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம்? அத ஸ்மார்த்தான்னா விபூதி இருக்கிறவாள் நினைச்சுட்டு. அப்படி கிடையாது. வைஷ்ணவாளுக்கு எதிர்மறை சைவால் அப்படிங்கிறது. அது மாதிரி தெய்வங்களை பத்தி அபிமானம் இருக்கலாம். நமக்கு ஒரு தெய்வத்துக்கிட்ட இஷ்ட நிஷ்டேங்கிறது இருக்கணும். அது நியாயமான விஷயம். எங்க தாத்தா ரொம்ப அழகா சொல்லுவார், மற்றொரு தெய்வத்துக்கிட்ட துவேஷம் வரக்கூடாது. தப்பா உங்களோட பக்தி அப்ப உண்மை இல்லைன்னு அர்த்தம். அது எது மாதிரின்னா, எங்காத்து மாமா எனக்கு தெய்வம், எங்காத்து மாமா ரொம்ப நல்லவர். இது ஒவ்வொரு பாரதிய பெண்களோட மனோபாவம். இது கணவனை தெய்வமா நினைக்கிறதுங்கிறது மனோபாவம். எங்காத்து மாமா ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு பக்கத்தாத்து மாமா அயோக்கியர்னு சொல்லாமா? உங்காத்து மாமா உனக்கு தெய்வம், பக்கத்தாத்து மாமா அந்த மாமிக்கு தெய்வம். அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எல்லாற்றையும் மரியாதை இருக்கும். ஆனா மனசு சமர்ப்பணம்ங்கிறது கணவன்கிட்ட மட்டும்தான் இருக்கும். யாரை பார்த்தாலும் பூச்சிதா புத்தி இருக்கும், ஒரு அன்பு கூட இருக்கும். அவள்கிட்ட வயசுக்கு தகுந்த மாதிரி பெரியவாளா இருந்தா அப்பா மாதிரியும், சகோதரன் மாதிரியும், குழந்தை மாதிரியும் பாப்பா. ஆனா மனசுல இடம், மனசு சமர்ப்பணம்ங்கிறது கணவன்கிட்ட மட்டும்தானே. அது மாதிரி பக்தி தான் அனன்ய பக்தின்னு பேர். அது ஒரு சில வைஷ்ணவா பண்ணுவா. அது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல உள்ளது. அது ஸ்மார்த்த சம்பிரதாய சைவ சம்பிரதாயத்திலையும் உண்டு, அம்பாள்கிட்டையும் உண்டு, முருகன்கிட்டையும் உண்டு. அவ எல்லாருமே பண்ணியிருக்கா. ஆனா அவ திருப்புகழ் முழுக்க எடுத்துக்கோங்களேன், திருப்புகழ் முழுக்க முருகனை பத்தின பாடல்கள் தானே. ஆனா திருப்புகழை வச்சிருந்து ராமாயணம் சொல்லலாம், பாகவதம் சொல்லலாம், மகாபாரதம் சொல்லலாம், ஸ்காந்த புராணம் சொல்லலாம். இதுல வந்த கதை முழுக்க திருப்புகழ்ல இருக்கு. எந்தை வருக, என் நாயக வருக, மைந்தன் வருக, மகனே வருக, இப்படின்னு கௌசல்ய கூப்பிடுற ராமனோட மருகனேங்கிறான். இப்படி எல்லாம் வர்ணிச்சுட்டு, ராமரை கொஞ்சரா மாதிரி வர்ணிச்சுட்டு, இது மாதிரி கௌசல்ய கூப்பிடுறா. அந்த ராமனோட மருமகனே, மருமானே அப்படிங்கிறார். அது மாதிரி நிறைய சொல்லலாம். அந்த பாவம், அந்த பாவம்ங்கிறது அவரவர்களுக்குள்ளதான பிரத்யேகமான ஒரு அனுபவம்.
ஆனா நமக்கெல்லாம் பிரமாணம்ங்கிறது வைதீகம் தான், வைதீக மதம் தான். எல்லா தெய்வங்களும் இப்ப நான் ஆரம்பிச்ச விஷயத்துக்கு வர அபய துதன்ய பாணிபியாம், எல்லா தெய்வங்களும் எப்படி இருக்கு அப்படின்னா அபயஹஸ்தமா இருக்கு, வரதஹஸ்தமா இருக்கு. ஆனா அம்பால கவனிச்சோம்னா பெரும்பாலும் அப்படி இருக்காது. இவர்கள்லாம் ஏன் இப்படி கைய வச்சுட்டு இருக்கார்கள்னா, நீ கவலைப்படாத, நான் உன்னை ரட்சிப்பேன். பொதுவாவே ஹிந்து தெய்வங்கள் எல்லாமே கவனிச்சேன்னா ரெண்டு விஷயம், ஒண்ணு கையை அப்படி வச்சுட்டு இருக்கும், இன்னொன்னு ஆயுதம் வச்சுட்டு. கையில எல்லா தெய்வங்களும் ஆயுதம் வச்சுட்டு. பேடி மதம் இல்ல ஹிந்து மதம், வீர மதம் இது. பேடியா போனதுனாலதான் வெளிக்காரன் நம்மள ஆக்கிரமிச்சுட்டான். எல்லாத்தையும் சகிச்சுன்னு போன்னு நம்ம சாஸ்திரம் சொல்லல. பிரத்யேகமா தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்பதான் சகிச்சுக்கணும்னு சொன்னதே தவிர அதர்மத்தை பார்த்து பேசாம இருக்கணும்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. அதர்மத்தை பார்த்தா பொங்கி எழணும். எத்தனை மக்கள், அதுவும் இந்த நார்த் இந்தியா எல்லாம் கவனிச்ச எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்ட க்ஷேத்திரம் இதெல்லாம். தமிழ்நாட்டுல ஓரளவு நம்மளாம் சேஃபா இருந்துட்டோம். இந்த படையெடுக்கும் போதெல்லாம் எல்லாம் தாண்டி வரத்தே தமிழ்நாட்டை கடைசியில தொட்டுட்டு போவனே தவிர மேக்சிமம் திரும்ப 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 ஒரு 600-700 வருஷம் அடி வாங்கின தேசம் இதெல்லாம். இந்த குஜராத்ல இருந்து ஆரம்பிச்சு வெஸ்ட் பெங்கால் பரியந்தம், இந்த பங்களாதேஷ் பரியந்தம் அத்தனை கஷ்டப்பட்டிருக்கா ஜனங்கள். வரியாகட்டும், வாழ்வியலாகட்டும், சம்பிரதாயமாகட்டும், மதமாகட்டும். நீ மதம் மாறலைன்னா உன்னை கொண்டு வேணும். எத்தனை பேரால கொல்லுன்னுக்கா சொல்ல முடியும்? இப்பயே எல்லாத்தையும் விட்டுட்டோமே. நாம 5 ரூபா பணம் கொடுத்தா எல்லாத்தையும் விடுறதுக்கு ரெடியா இருக்கும். விட்டுட்டு தானே அவாவா சுதர்மத்தை விட்டுட்டு தானே கிளம்பி இருக்கோம். கிராமத்தை விட்டு ஏன் கிளம்பினோம்? நாம வாழ்வியல் இல்லாததுனால தானே. நமக்குன்னு ஒரு நிலம் இருந்தது, விவசாயம் இருந்தது, அதை பண்ணிட்டு நம்மளுடைய ஸ்நானார்த்தங்களை பண்ணிட்டு இருந்தோம். கவர்மெண்ட் மாறின உடனே எல்லாம் சட்டத்திட்டங்கள் மாறி அதெல்லாம் வருமானம் இல்லாம போன உடனே நாம நம்மளுடைய பொழப்பை தேடி வெளியில வரா மாதிரி ஆச்சு. அப்புறம் கிராமத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு இப்ப இப்ப யாரோ பேசுறது இதுக்கு சொன்னாலே, இது ஒருத்தர் மாமா சொன்னார், தண்டாங்கோரைண்டா. தண்டாங்கோரையில இருந்து பக்கத்துல உள்ள டவுன் தஞ்சாவூர், லால்குடியில இருந்து பக்கத்துல உள்ள டவுன் திருச்சி. இது மாதிரி பக்கத்துல பக்கத்துல உள்ள டவுனுக்கு முதல்ல படிக்க போவா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கும்பகோணத்துக்கு வந்தேன், தஞ்சாவூருக்கு வந்தேன்னா அப்புறம் மெட்ராஸுக்கு வருவா, அப்புறம் டெல்லிக்கு வருவா. 3 ஜெனரேஷன்ல 4வது ஜெனரேஷன் அமெரிக்காவுக்கு போயிட்டா. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராமத்துல இருந்தா, அடுத்த ஜெனரேஷன் கும்பகோணம், தஞ்சாவூர் இது மாதிரி டவுனுக்கு வந்தா, திருநெல்வேலின்னு. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் மெட்ராஸ், டெல்லி, கல்கத்தா அப்படின்னு வந்தா. அடுத்த வேலையை தேடிதான் வந்தாவா வெறும். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இங்க இருந்து கிளம்பி போயிட்டா. இது என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகுதுன்னு தெரியல. இது நம்மளுடைய பொழப்பது. ஆனா இதை தாண்டி இதை விடாம இருக்கிறவா சில பேர் தான். விடாம இருக்க முடியாது, கஷ்டம்தான். பயத்து பொழப்புக்காக மட்டும் இல்ல, அந்த வாழ்வியல் சூழ்நிலையே அங்க இருக்காது. இப்ப உதாரணம் என்னோட கிராமம்ங்கிறது எங்க தாத்தாவோட கிராமம் சேங்காலிபுரம். தாத்தா காலத்திலேயே எங்களுக்கு பக்கத்துல வடகுடின்னு ஒரு கிராமத்துக்கு வந்துட்டார். கல்யாணமாகி தன்னோட மாமனாரோட உபாத்தியாயத்தெல்லாம் கவனிக்கிறதுக்காக வடகுடின்னு நன்னில மகன் ஒரு கிராமத்துக்கு வந்தோம். இன்னைக்கு அந்த ஊர்ல நான் வீடெல்லாம் இருக்கு, அங்கவே என்னால தங்க முடியாது. ஏன் தங்க முடியாதுன்னா, விவசாயம் பண்றதே ஊரு முழுக்க பூச்சி மருந்தெல்லாம் அடிப்பான். பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சு ஒரு 4 மாசம் 5 மாசம் போய் 2வது நாளே தலைவலி வந்துடும், ஜலதோஷம் வந்துடும், வீசிங் வரும், காத்துல கலந்து வரும் இந்த பூச்சி. இதோ இஞ்சையே இதோ அடுத்தது இப்ப விவசாயம் முடிஞ்ச உடனே இந்த பஞ்சாப்ல ஹரியானால கொளுத்தி விடுவான். அதையும் தாண்டி மூச்சை பிடிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்க நீங்க டெல்லியில. இது மாதிரி நிர்பந்தங்கள்லாம் உண்டு. அதனால நமக்கு சௌக்கியமான காத்து, நல்ல ஜலம், அதே சமயம் நம்ம தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ற இடம்னு ஒரு ஸ்ரீரங்கத்தை தேடின்னு நாங்க போனோம். இது மாதிரி ஒரு இடப்பெயர்ச்சி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நமக்கு வந்த கஷ்டங்களால. இந்த தெய்வங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நீ கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாத்துவேன்
அப்படின்னு கையில ஆயுதத்தை வச்சுன்னு நம்மளை காமிக்கிறது. ஆயுதத்தை வச்சுன்னு வீரத்தை காமிக்கிறது. நாம நம்பணுங்கிறதுக்காக பலவிதமான ஆயுதங்கள். நிஜபக்திரான காரணி சூலதரிலா குருதத்தராஜ ரிஷி குலாஞ்சாவதரிலா. ஏகநாதருடைய தத்தாத்திரேய அபங்கத்துல சொல்லும் போது ஏன் கையில ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கார் அவர் அப்படிங்கறத நிஜ பக்த திராண காரணியும் சூலதரிலா அப்படிங்கிறார். இப்படி எல்லாம் தெய்வங்களும் வச்சுன்னு கூப்பிட்டாலும் இதை தாண்டி நான் உன்னை காப்பாத்துவேன்னு சொன்னாலும் இதை தாண்டி மக்கள் போய் சகஜமா நம்பி உபாசனை பண்ணக்கூடியதான தெய்வமா நீர்க்கம்மாங்கிறாள் ஆச்சாரியா. தொமேகா நைவாசி பிரகடித பயாபி பிரகடித வராபீத்யபிநயா. பெரும்பாலா இப்ப நான் ராமாயணம் சொல்றேன், பாகவதம் சொல்றேன், ஒரு கால் ஸ்காந்தம் சொல்லுவேன். ஸ்காந்தம் சொன்னா சொல்லுவேன், சிவபுராணம் சொல்லுவேன். என்ன யாராவது தேவி பாகவதம் சொல்லிருக்கல? இல்ல தேவி பாகவதம் சொல்றவா இப்ப யாரா இருக்கால? ஆனா இந்த ராமாயணம் கேட்டு ராமர்கிட்ட பக்தி வரும், பாகவதம் கேட்டு கிருஷ்ணர்கிட்ட பக்தி வரும். புதுசா வரவாளுன்னு சொல்றேன், பரம்பரையா வரவாள விட்டுருவோம். சிவபுராணம் கேட்டு சிவன்கிட்ட பக்தி வரும். தேவி பாகவதம் கேட்டா மேல்மருவத்தூருக்கு இத்தனை பேர் வர, சமயபுரத்துக்கு இத்தனை பேர் வர. சமயபுரம் சித்திர மாசம் வைகாசி மாசத்துல சமயபுரம் உற்சவம் நடந்தது. 10 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் ஜனங்கள். கள்ளழகரை விட கூட இருக்கும். கொஞ்சம் மதுரை கள்ளழகர் வைகை ஆத்துல இறங்கலாம், அதை விட கூட இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும்னா மேக்சிமம் தமிழ்நாட்டிலேருந்து உள்ள எல்லா கிராமத்திலேருந்தும் விரதம் இருந்து மஞ்சள் ஆடை உடுத்திண்டு நடந்து வருவா சமயபுரம் மாரியம்மாவை தரிசனம் பண்றதுக்காக. நிறைய பேரை வருவா. இதுல வைஷ்ணவா சைவான்னே பார்க்க மாட்டான். சமயபுரம் மாரியம்மான்னா அப்படி ஒரு பக்தி இருக்கும் நமக்கெல்லாம். இது எந்த பாகவதம் கேட்ட வாழ்க்கை இந்த பக்தி வந்தது? யார் இதை உபன்யாசம் பண்ணினா? அது இயற்கையாவே இருக்கு. இது எப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு குழந்தைக்கு மற்றவாளை தான் அறிமுகப்படுத்தணுமே தவிர அம்மாவை அறிமுகப்படுத்த வேண்டாம். ஒரு குழந்தை பிறந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா பாரு அப்பா பாரு அப்படின்னு அம்மா சொன்னாதான் அப்பாவை தெரியும், இல்லைன்னா அப்பாவை தெரியாது. தாத்தா பாரு, மாமா பாரு, பாட்டி பாரு அப்படின்னு அவளுக்கு நாம அறிமுகப்படுத்தணும். அம்மா பாருன்னு யாராவது சொல்லுவாங்க? அம்மா பாருன்னு சொல்லவே வேண்டாம். ஏன்னா அந்த ஸ்பரிசம் கரு உண்டானத்திலேருந்து அந்த இந்த ரிலேஷன் அம்மாவுக்கும் குழந்தைக்குன்னா அப்பாவுக்கும் குழந்தைக்கும் கிடையாது. இத நம்ம சாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் வேதங்கள், வேதத்தை எடுத்து பார்த்துட்டா மாத்ரு தேவோ பவா ஃபர்ஸ்ட் ஏ கிரேடு, அதுக்கு அப்புறம் தான் பித்ரு தேவோ பவா, 2வது பி கிரேடு தான் அப்பாவுக்கு. ஏன் அப்படி சொல்றதுன்னா அம்மாவோட இடத்த அப்பாவால டச் பண்ணவே முடியாது. என்ன இப்படி சொல்றேன் நீங்கன்னா உண்மையை சொல்றேன்னா, அம்மாக்கு அப்பாக்கு என்ன வித்தியாசங்கிறதெல்லாம் நான் விலைக்கு சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உபன்யாசம் சொல்லுவேன். ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போறேன். 1 மணி நேரம் ஒரு குழந்தைய பிரிஞ்சு அம்மாவால இருக்க முடியாது. குழந்தைய பிரிஞ்சு அது வளர்ற பிறந்தும் ஒரு மணி நேரம் பிரிஞ்சு இருக்க முடியாது. அப்பாவுக்கு 1 மணி நேரம் தொடர்ந்தாப்புல அந்த குழந்தைய வச்சுக்க முடியாது. தொடர்ந்தாப்புல 1 மணி நேரம் அந்த குழந்தைய வச்சுக்க முடியாது. அலங்காரம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பவுடர் எல்லாம் போட்டு கொண்டு கொடுத்தா இடுப்புல வச்சுப்பான், தூக்கி வச்சுப்பான். இப்படி தூக்கிட்டே இருக்கிறதவே அந்த குழந்தை ஒண்ணுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படியே தூக்கிட்டு கொண்டு வந்து போட்டுட்டு போடுவான். இந்த ட்ரெஸ்ஸை கூட மாத்த மாட்டான். ஒரு பட்டு புடவையில ஒண்ணுக்கு போனா கூட அப்பாடா கார்த்தாலேருந்து குழந்தை வயத்த வழியால அழுதுட்டே இருந்தது, இப்பதான் அதுக்கு ஃப்ரீயாச்சு அப்படின்னு சொல்லுவாளே தவிர பட்டு போட வீணா போயிடுத்தேன்னு நினைக்க மாட்டா அம்மா. முந்தி தவங்கடந்து 300 நாள் சுமந்து அந்திபகலாய் சிவனை ஆதரித்து பையனென்ற போதே பரிந்தெடுத்து கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. பட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் பட்டினத்தார் பாட்டு இது.
ஒரு தாயாருக்கு ஈடா இன்னொருத்தர சொல்ல முடியுமா? அதனால தாயாரை நாம அறிமுகப்படுத்தி வைக்கணும்னோ, தாயிட்ட அன்பு வரத்துக்கு நாம உபதேசம் பண்ணணுங்கிறதும் அவசியமே கிடையாது. துமேகா நைவாசி பிரகடித பயா பீத்யபிநய பிரகடித வரா பீத்யபிநய பயாத்ராத்தும் தாத்தும் பலமபிச்ச வாஞ்சா சமதிகம். நம்மள ஆபத்திலேருந்து ரட்சிக்கிறதும் சரி, தாத்தும் நமக்கு என்னவோ அதை கேட்டு கொடுக்க மாட்டான்.